மீண்டும் கர்த்தருடைய சமூகத்திலே கூடி ஆராதிக்க தந்த நல்ல கிருபைக்காக ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்தரிக்கிறேன். प्रभु उद्धारकर्ता यीशु के नाम से दोबारा हम सब इस जगह पर इकट्ठे होकर उसका आराधना करने के लिए प्रभु दिया हुआ अच्छे अवसर के लिए प्रभु को मैं धन्यवाद करता हूँ. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். प्रभु के नाम को महिमा हो. மீண்டும் இரண்டு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். दोबारा दोनों हाथ उठा के धन्यवाद करेंगे. இன்றைக்கு 21 நாள் அந்த உபவாச நாள் நமக்கு முடிகிறது. हमारे कलीसिया के 21 दिन का उपवास का प्रार्थना का आज 21 का दिन है. எத்தனை பேர் 21 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணீங்க? इसमें कितने लोग 21 दिन उपवास के साथ प्रार्थना किया? எத்தனை பேர் இருந்தீங்க? हाथ उठा. அல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. प्रभु तुम सभी को आशीष दे. இந்த 21 நாள் உபவாச நாள்லையும் இந்த பிசாசும் பிசாசுடைய கிரியைகளை குறித்து நாம் தியானித்தோம். हमें 21 दिन को उपवास के प्रार्थना में शैतान और शैतान के कामों के बारे में हम अध्ययन किया था. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக பிசாசுடைய அந்த தன்மையும் அவன் எப்படி ஆண்டவராக இயேசு ஜெயித்தாருங்கிறதை குறித்து நாம் தியானித்தோம். हमें हर दिन हर प्रकार के वो शैतान के स्वभाव गुण के बारे में और कैसे यीशु मसीह उनके उतने सारे कामों से जय पाया उस विषय के बारे में भी हम अध्ययन किया. இந்த நாளிலும் கூட நாம் பார்க்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை और इन दिन में परमेश्वर का संदेश சங்கீத புத்தகம் 91 அதிகாரம் भजन संगीता 91 अध्याय 3வது வசனத்தை வாசிக்கலாம். 3 वचन को पढ़ेंगे. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். वह तुझे बहेलिये के जाल से और महामारी से बचाएगा. இந்த 91ஆம் சங்கீதம் பாதுகாப்பின் சங்கீதம். ये 91 संगीत रक्षक की संगीत है. இதுல அதிகமாக தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அடங்கி இருக்கிறது. इस अध्याय में अधिक से परमेश्वर का वादा लिखा है. 23 விதமான வாக்குத்தத்தங்களை அதிகமாக இதில் பார்க்க முடியும். इस अध्याय में हम अधिक से 23 प्रकार के वादा को देख सकता है. 15 விதமான கண்டிஷனோடு கூட சொல்லப்பட்டிருக்கிறது. और 15 प्रकार के वो कंडीशन के द्वारा ये आशीष को நீ दिया है. இப்படி இருந்தால் உன்னை நான் பாதுகாத்து நடத்துவேன். तो ऐसे रहने में मैं तुझे सुरक्षित करूंगा. எந்த ஒரு வாக்குத்தத்தமும் आमीन. கண்டிஷனுக்கு உட்பட்டது. आमीन. कुछ भी प्रतिज्ञा उपदेश में ही मिलता है. அதில் நாம் இப்போது ஒரு வார்த்தையை வாசித்தோம். उसी में से हम अभी एक वचन को அவர் पढ़ा. உன்னை வேருடைய கண்ணிக்கு தப்புவிக்கிறவர். वो तुझे बहेलिये के जाल से बचाएगा. உன்னை முதல் 3வது வசனத்துல முதல் வார்த்தையை மாத்திரம் பார்க்கிறோம். आमीन. भजन संगीता 91 अध्याय में 3 वचन में पहले शब्द को हम देखता. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் தப்புவிப்பார். वो तुझे बहेलिये के जाल से बचाएगा. இதை சொன்னோம். சாத்தானை குறித்து பல விதத்திலே தியானித்துக் கொண்டிருக்கிறோம். शैतान के बारे में कई रूप का हम अध्ययन करते रहता. தேவனுக்கு பகைஞன், वो परमेश्वर का बैरी है. அவன் தந்திரம் உள்ளவன், वो युक्ति बनाने वाला, தந்திரத்திலே பொய்யை वो உபயோகப்படுத்தினவன். अपने युक्ति में झूठ को उपयोग करता है. அவன் எப்படிப்பட்டவன்? திருடன், वो चोर है, இழுத்து கொள்கிறவன், वो खींचने वाला है, பொல்லாங்கன், वो दुष्ट है, மயக்குகிறவன், वो मोहित में डालने वाला है, லூசிபர், वो लूसीफर है, விடிவெள்ளியாக वो बिजली के समान है, மின்னலை போல வருகிறவன். वो बिजली के समान आने वाला कुशल मत वो. இப்படி பல விதத்திலே நாம் தியானித்தோம். आमीन. वैसे कई प्रकार का हम अध्ययन किया. அல்லேலூயா. हालेलुया. மீண்டும் கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். दोबारा हाथ उठा के धन्यवाद करेंगे. இந்த நாளிலேயும் பிசாசானவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வேடனை போல கண்ணி வைக்கிறவன். और आज के दिन भी वो शैतान के बारे में और एक नाम लिखा इधर गया इधर है. सुनो, वो दोनों अलग अलग हो बघेली जाओ. है. ओ बहन, इधर नहीं, इधर बात नहीं करना. इधर आगे आओ, नहीं तो पीछे जाओ. एक जन आगे एक जन पीछे हो जा. पूनम पीछे जाओ, यो आगे आओ. हालेलुया. हालेलुया. இங்கே கவனிக்க வேண்டும். सुनिए.
गाव गावेला को दोस्ती बन गया है हालेलुया இங்கே கவனிக்கணும் வேடன் கண்ணி வைத்து பிடிக்கிறவன் बहेली जो है वो जाल रख के पकड़ता है சாத்தானுடைய ஒரு பெயர் என்ன வேடன் आमीन शैतान का और एक नाम है बहेली பல வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது उसका कई नाम दिया है வெள்ளம் போல சாத்தான் வருவான் बाढ़ के जैसे आएगा शैतान கழுகு போல வேகமா வருவான் उखाब के जैसे वेग से आएगा அவனை திருடன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது और उनके बारे में चोर करके அவனை निकला। கொல்கிறவன் என்று वो சொல்லப்பட்டிருக்கிறது तुझे मारने அவன் वाला அழிக்கிறவன் वो तीतर पीतर करने அவன் वाला தந்திரம் உள்ளவன் वो युक्ति बनाने वाला இப்படி பல விதத்திலே நாம் பார்க்கிறோம் ऐसे शैतान के बारे में कई இங்கே नाम हैं। இங்கே பார்க்கக்கூடிய அவன் சிங்கத்தை போலவன் वो सिंह के समान है கர்ஜித்து வரக்கூடியவன் गरजने वाले सिंह के समान आता है அவன் துஷ்டன் वो तुष्ट है பேலியாள் वो बघेली है இப்படி நிறைய இருக்கு அவன் பெயர்சபோல் वो बेलसबा இந்த உலகத்தின் அதிபதி वो इस संसार के अधिपति है பல கோலத்திலே அவன் செயல்பட்டதனால் वो कई तरीका से काम किया है அவனுடைய பெயர்களை குறித்து நாம் எப்படியெல்லாம் கிரியை செய்தான் என்று தியானித்தோம் इसलिए हम उनके कई नाम के बारे में कैसे वो काम किया करके हम अध्ययन இங்கே வாசித்த வார்த்தை வேடன் और आज का शब्द है वो शैतान बघेली வேடன் எப்படி பிடிக்கிறான் बघेली कैसे पकड़ता है கண்ணி வைத்து जाल रख के அல்லேலூயா हालेलुया வேடனுடைய கண்ணிக்கு அவர் தப்புவிக்கிறவர் वो तुझे बघेली के जाल से बचाएगा எத்தனையோ கண்ணி வைத்தான் कितने प्रकार के जाल रखा है। என்னுடைய வாழ்க்கையில நான் சொல்ல முடியும் मेरी जिंदगी में मैं कर सकता எத்தனையோ ஊழியத்துல சொல்ல முடியும் सेवकाएं में बोल இப்படி सकता உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அந்த கண்ணிக்கு தப்புவித்த தேவன் वैसे तुम्हारे जिंदगी में हर प्रकार के जाल से प्रभु तुम्हें बचाया தப்புவிக்கிறார் बचाया தப்புவிப்பார் बचाएगा இன்னமும் और தப்புவிக்கிறவர் भी बचाएगा எல்லா கரங்களை உயர்த்தி सब ஸ்தோத்திரம் हाथ பண்ணுவோம் उठा के धन्यवाद करेंगे ஹalleluya हालेलुया கொரிந்தியர் எங்கே வாசிக்க முடிகிறது வாசிக்கலாம் 2 கொரிந்தியர்கள் நிருபம் दूसरा कुरिन्थियों को 1ஆம் அதிகாரம் पहला अध्याय 9-10 வசனங்களை வாசிக்கிறோம் 9 और 10 वचन நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை இராமல் மரித்தோரை எழுப்புற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்கு நிச்சயித்திருந்தோம் वरन हमने अपने मन में समझ लिया था कि हम पर मृत्यु की आज्ञा हो चुकी है दूसरा कोरिन्थियुस पहला अध्याय 9 और 10वां वचन आमीन 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9 10 நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்கு நிச்சயித்திருந்தோம் वरन हमने अपने मन में समझ लिया था कि हम पर मृत्यु की आज्ञा हो चुकी है ताकि हम अपना भरोसा न रखें वरन परमेश्वर का जो मरे हुओं को जिलाता है அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார் இப்பொழுதும் தப்புவிக்கிறார் இன்னும் தப்புவிப்பார் என்று அவரே நம்பி இருக்கிறோம் उसी ने हमें मृत्यु की ऐसे बड़े संकट से बचाया और बचाएगा और उस पर हमारे ये आशा है कि आगे को भी बचाता रहेगा தப்புவித்தார் वो बचाया தப்புவிக்கிறார் बचाएगा இன்னமும் தப்புவிப்பார் आगे को भी बचाता रहेगा பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் மூணையும் சொல்லப்பட்டிருக்கு आमीन वर्तमान भूतकाल वर्तमान काल भविष्य काल हालेलुया हालेलुया ये पास्ट प्रेजेंट फ्यूचर மூணையும் சொல்லப்பட்டிருக்கிறது आमीन तीनों काल के बारे में दिया அந்த தேவன் उस परमेश्वर நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் कल आज और युगानुयुग एक साथ இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் यीशु मसीह कल आज और युगानुयुग एक सा है எபிரேயர்கள் நிருபம் 13ஆம் அதிகாரம் इब्रानी के पत्री 13वां अध्याय 8வது வசனத்தில் வாசிக்கிறோம் 8वां वचन இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் आमीन यीशु मसीह कल और आज और युगानुयुग एक सा है அல்லேலூயா हालेलुया ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் प्रभु के नाम की महिमा हो। அவர் உங்களை தப்புவித்தார் वो तुम्हें बचाया है தப்புவிக்கிறார் बचा रहा है இன்னும் தப்புவிப்பார் आगे को भी बचा எல்லா கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம் सब ताली बजा कर धन्यवाद करेंगे ஹalleluya हालेलुया வேடனுடைய கண்ணிக்கு உங்களை தப்புவிக்கிறவர் वो बघेली के जान से तुम्हें बचाएगा ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் प्रभु के नाम की महिमा हो இயேசுவை மரண உபாய கட்டிலிருந்து தப்புவித்தவர் यीशु को
मरण के बंधनों से बचाया, மரண உபாய கட்டிலிருந்தே தப்புவித்தவர் मरण के बंधनों से बचाया, உங்களை அவர் தப்புவிப்பார். तुम्हें भी बचाएगा. வேதம் சொல்கிறது. शास्त्र कहता है. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:24 வாசிக்கிறோம். प्रेरितों के काम दूसरा अध्याय 24वां वचन. தேவன் அவருடைய மரண உபாயங்களின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. परमेश्वर ने मृत्यु के बंधनों से छुड़ाकर जिलाया, क्योंकि यह अनोना था कि वह उसके वश में रहता. அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:24 வாசிக்கிறோம். प्रेरितों दूसरा अध्याय 24वां தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து परमेश्वर ने मृत्यु के बंधनों से छुड़ाया, அவரை எழுப்பினார். छुड़ाकर जिलाया, அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. क्योंकि अनोना था कि वह उसके वश में, मरण के அந்த वश में இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கிறோம். उस यीशु को तुम विश्वास இயேசு करते கிறிஸ்து हो. यीशु मसीह நேற்றும் कल இன்றும் और आज என்றும் और युगान மாறாதவர் एक साए உங்களை தப்புவித்தார், तुम्हें बचाया, தப்புவிக்கிறார், बचा रहा है, இன்னமும் தப்புவிப்பார். आगे को भी बचाएगा. அல்லேலூயா. हालेलुया. வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிக்கிறவர் அவர். वो बहेली के जाल से बचाता है. அவன் எப்படிப்பட்டவன்? वो कैसा है? கண்ணி வைக்கிறவன். जाल रखने वाला. அதாவது जाल என்ன? बिछाएगा. அது எப்படிப்பட்டது? वो कैसा? கண்ணி. जाल. அல்லேலூயா. हालेलुया. அவனை சொல்லுகிறது வேடன். उनका कहता है नाम बहेली. அதாவது வேடன்னா எப்படி? बहेली मतलब ரெண்டு இது காரியம் சொல்லப்பட்டிருக்கு. வேட்டைக்காரன் இருக்கான், வேடனும் இருக்கான். बहेली भी है, चिड़ी मार भी है. அதாவது வேட்டைக்காரன், அதாவது பின்னாலே வந்து கொண்டு அதை பின்தொடர்ந்து வருவன் தான் வேட்டைக்காரன். अच्छा, जो पीछे आता है वो ये चिड़ी मार है. எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். नीति वचन 6वां अध्याय में 5वां. வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக் கொள். नीति वचन 6वां अध्याय 5वां वचन. और अपने आप को हरिणी के समान शिकारी के हाथ से और चिड़िया के समान चिड़ी मार के हाथ से छुड़ा. அல்லேலூயா. हालेलुया. அதாவது ஹண்டர் வேற, அதாவது ஃபவுலர் வேற. அதாவது शिकार करने वाला वो अलग है, चिड़ी मारने वाला वो अलग. வேட்டைக்காரன்ங்கிறது யாரு? சிகாரி. शिकार करने वाला वेटेकारण. வேட்டைக்காரன் சொல்லப்பட்டிருக்காங்க. சிகார்கள் அதாவது பின்தொடர்ந்து சென்று தேடுபவன் தான் வேட்டைக்காரன். जो पीछे पीछे जाके ढूंढते रहेगा उनका नाम शिकारी. அங்க தாவீது சொல்றான், என்னை வேட்டையாடுகிறீரே பின்தொடர்ந்து. दाऊद भी वचन कहता है, मेरे पीछे क्यों आता है मुझे शिकार करने के. 1 சாமுவேல் புத்தகத்தில் நீங்கள் வாசித்தாது இருக்கிறது. पहला सामुएल के पुस्तक 1 சாமுவேல் புத்தகம் पहला सामुएल 24:11 வாசிக்கிறோம். 24वां अध्याय 11वां वचन. என் தகப்பனை பாரும், என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வையை தொங்கலை பாரும். உம்மை கொண்டு விடாமல் உம்முடைய சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டேன். என் கையிலே பொல்லாப்பும் துரோகம் இல்லை என்றும் நான் உனக்கு குற்றம் செய்யணும் என்றும் அறிந்து கொள்ளும். நீரோ என் பிராணனை வாங்க அதை வேட்டையாடு. நீரோ. हे मेरे पिता, देख अपने बाहे की चोर मेरे हाथ में देख. मैंने तेरी बाहे की चोर तो काट ली, परंतु तुझे हाथ न किया. इससे निश्चय करके जान ले कि मेरी मन में कोई बुराई या अपराध का सोच नहीं थे. मैंने तेरे विरोध कोई अपराध नहीं किया, परंतु तू मेरे प्राण लेने को मानो उसका अहेर करता रहता है. அதாவது வேட்டையாக தொடர்ந்து கொண்டிருந்தவன் சவுல். साउल ऐसे पीछे अहेर करने वाले की ஒரு நீதிமானை வேட்டையாட பின்தொடர்கிறவன். एक धर्मी व्यक्ति को पीछे जो पड़ता है. அவைத்தான் அங்கே 1 சாமுவேல் 26:20 வாசிக்கிறோம். और पहला सामुएल 26. இப்போதும் கர்த்தருடைய சமூகத்தில் என் ரத்தம் தரையிலே விழாதிருப்பதாக மலைகளில் ஒரு கௌதாரியை வேட்டையாடுறது போல இஸ்ரவேலின் ராஜா ஒரு தெள்ளு பூச்சியவா தேட வந்தாரோ. इसलिए आप मेरा लहू यहोवा की आंखों की ओट में भूमि पर न बहने पाए. इस्राएल का राजा तो एक पिस्सू ढूंढने आया है, जैसे कि कोई पहाड़ों पर तीतर का अहेर करे. வேட்டையாட கௌதாரியை வேட்டையாடுறது போல வேட்டையாடி பின்தொடர்ந்து தேடி அவனை கொண்டு போட பின்தொடர்ந்தவன் தான்
दाऊद के पीछे ऐसे एक पिस्सू को जैसे अगेर करता है, वैसे दाऊद को मार डालने के लिए पीछे पीछे आया साउल। தாவீது கையிலே சுரமண்டலம், और दाऊद के हाथ में बाजा था, சவுல் கையிலேயோ பட்டயம். साउल के हाथ में तलवार था। சவுல் அசுத்தாவி அவனை தொடர்கிறது, साउल का वो दुष्ट आत्मा उनको पीछे पड़ा था, தாவீதுக்குள்ளே பரிசுத்தாவினவர். परंतु दाऊद के अंदर पवित्र அங்கே आत्मा। கவனிக்க வேண்டும், सुनिए, பரிசுத்தாவின் அபிஷேகிக்கப்பட்ட தேவனுடைய ஜனமே சபையே, ये पवित्र आत्मा के अभिषेक पाए हुए परमेश्वर के संतान, உன்னை வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிப்பாராக. वो तुम्हें बहेली के जाल से बचाएगा। தாவீதோடு கூட இருந்து தப்புவித்தவர், दाऊद के संग रहकर दाऊद को बचाया। தேவனுடைய சபை, நீதிமானுடைய சபையை தேவன் தப்புவிக்கிறவர். धर्मी व्यक्तियों के सभाओं को परमेश्वर बचाएगा। வேட்டையாடுகிறான் சாத்தான், और शैतान बहेली के जैसे अगेर करता है, சபையை வேட்டையாட திரிகிறான், वो कलीसिया को अगेर करने के लिए इधर उधर தொடர்ந்து வருகிறான். लगातार पीछे भी आ रहा है, ஆனாலும் परंतु இயேசுவை பின்தொடர்ந்து வந்தவர்கள், यीशु को जो पीछे पीछे आए थे, ஆனால் இயேசு மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டார். परंतु यीशु मरण के அந்த बंधनों से இயேசு जिलाया गया। அந்த இயேசு விசுவாசிக்கிற நீங்களும் நானும் और उस यीशु पर विश्वास करते हैं तुम और मैं, நீதிமானை தொடர்ந்த வேட்டைக்காரர்கள், जो धर्मी व्यक्ति के पीछे आए अगेर करने वाले, அவருடைய கைக்கு தப்புவித்த தேவன் उनके हाथों से छुड़ाया हुआ மரண बचाया हुआ உபாயி परमेश्वर, கட்டை அவிழ்த்து உயிரோடு எழுப்பினார். मरण के बंधनों से छुड़ाकर जिलाया। அதே போல் वैसे ही பச்சை மரத்துக்கு அப்படி என்றால் பட்ட மரத்துக்கு என்ன பாடு உண்டு? वो तो हरा पेड़ का ऐसा होता तो हम क्या सूखा हुआ தேவனுடைய पेड़। சபையை हे परमेश्वर के कलीसिया, உன்னை வேட்டையாடுவதைப் போல உன்னை தொடர்ந்து வரலாம். तुझे अगेर के जैसे पीछे आएगा, यदि அந்த வேடன் வரலாம், वो बघेली आएगा, வேட்டைக்காரன் வரலாம், वो शिकार करने वाला आएगा, ஆனால் परंतु உன்னை தப்புவிக்கிறவர் இருக்கிறார். तुझे बचाने वाला है। அல்லேலூயா. हालेलुया। சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவை தப்புவித்தவர், शाद्राक मेशक अबेदनगो को बचाया, தானியேலை சிங்கத்தின் கெபிக்கு தப்புவித்தவர், और दानियल को सिंह के गुफा से बचाया। உங்களையும் தப்புவிக்க வல்லவர். तुम्हें भी बचाने के लिए எரிகிற அக்கினி ஜுவாலையையும் தப்புவித்தவர், अग्नि के भट्टी से भी बचाया, சிங்கத்தின் வாய்க்கு தப்புவித்தவர், सिंह के मुंह से बचाया, உங்களை தப்புவிக்க வல்லவர். तुम्हें भी बचाने के लिए सामर्थ है। ஹல்லேலூயா. हालेलुया। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். के नाम की महिमा। நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் नीति वचन 6वां अध्याय வாசிக்கலாம். 5வது வசனத்தை வாசிக்கலாம். 5वां वचन। குருவி, அதாவது வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கு தப்புவது போல உன்னை தப்புவித்துக்கொள். अपने आप को हरिणी के समान शिकारी के हाथ से और चिड़िया के समान चिड़ीमार के हाथ से छुड़ा। வேட்டைக்காரனாக, वो शिकार बनकर வேடனாக, और चिड़ीमार बनकर, அப்படி கண்ணியை வைத்துக் கொண்டு சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறவன் वो जाल फंदे रख के इधर उधर घूमते रहता। உன்னை தப்புவித்துக்கொள். तुम अपने आप को बचाओ। சங்கீத புத்தகம் भजन संगीता 124ஆம் அதிகாரம் 124वां अध्याय। எடுத்து வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் भजन संगीता 124ஆம் அதிகாரம் 124वां अध्याय। 1-2 வசனங்களை வாசிக்கலாம். पहला और दूसरा। மனுஷர் நமக்கு ரோதமாக எழும்பின போது கர்த்தர் நமது பக்கமிராவிட்டால், इस्राएल ये कहे कि यदि हमारी ओर यहोवा न होता, கர்த்தர் தாமே நமது பக்கமிராவிட்டால், यदि यहोवा उस समय हमारी ओर न होता। இங்கே 6வது வசனத்தை வாசித்தால் 6वां वचन। 7வது வசனம், வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்மா தப்பிட்டு கண்ணி தெரித்து நாம் தப்பினோம். 7वां वचन, हमारा जीव पक्षी के समान चिड़ीमार के जाल से छूट गया, जाल फट गया, हम बच निकले। கண்ணி தெரிக்க பண்ணுகிறவர் அவர், जाल फट गया, நாம் தப்பினோம். हम बच निकले। நம்முடைய சகாயம் வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. हमारी सहायता उसी के नाम से होते हैं जो आकाश और पृथ्वी का करता है। உன்னை தப்புவிக்கிறவர், वो तुम्हें बचाएगा। வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிக்கிறவர், शिकारी के जाल से बचाएगा, கண்ணியை தெரிக்க பண்ணுகிறவர். जाल फट जाएगा। ஹல்லேலூயா. हालेलुया। அதாவது எப்படியாவது அவனை சிக்க வைக்க வேண்டும், कैसे भी उसको फंदे में बसाएगा, எப்படியாவது அவனை மாட்ட வைக்கணும், कैसे भी वो फंदे में फंस जाना, அதாவது எப்படியாவது அதை சிக்க வைக்கணும். किस रीति से भी फंसाता। இரையை கொண்டு हमें कुछ खाने के द्वारा, மீனை
मछली को पकड़ने के लिए இழுக்கிறது போல, जैसे मछली को खींचता है, அதாவது பல இரையை வைத்து ऐसे कई प्रकार का युक्ति डाल அவன் பிடிக்க விரும்புகிறான். वो खींचने चाहत கண்ணி, करता है। வலைங்கிறது கண்ணி. जाल मतलब फंदे, வலையில வந்து மாட்டிக்கிறோம். जाल में आके फंस जाएगा, எப்படியாவது மாட்டிக்கிறோம். कैसे भी फंस जाता। இப்படி அவன் தந்திரமாக அவன் மாட்ட வைக்கிறான். वैसे वो अपने युक्ति के द्वारा ஆனால் அப்படிப்பட்ட கர்த்தர் நம் பக்கம் இராவிட்டால், यदि यहोवा हमारे तरफ में न हो, கர்த்தர் நம் பக்கம் இருக்க வேண்டும். यहोवा हमारी ओर से रखना, கர்த்தர் நம் பக்கம் இருக்க வேண்டும். यहोवा हमारी ओर से रखना। அப்படிப்பட்ட வேளையிலே கர்த்தர் உன் பக்கம் இருக்கும்போது, वैसे समय में यदि यहोवा तुम्हारे ओर रखे, மனுஷர் உனக்கு என்ன செய்ய முடியும்? मनुष्य तुम्हारे लिए क्या करेगा? அதான் தாவீது பாடின சங்கீதம் 16 வாசிக்கிறோம். भजन संगीता 16 கர்த்தரை எப்பொழுதும் எனக்குமாக நிறுத்தி நோக்கி பார்க்கிறேன், அவர் என் வலது வாசல் திருப்பதினால் அசைக்கப்படுவதில்லை. आमेन। मैं यहोवा को सर्वदा अपने सम्मुख रखा है, इसलिए कि वो मेरे दाहिने हाथ रहता है, मैं कभी न डगमगाऊंगा। அங்கே சங்கீதம் 16 அதிகாரத்தில் 8வது வசனத்திலே வாசிக்கிறோம். भजन संगीता 16 अध्याय में 8वां கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது வாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. मैंने यहोवा को निरंतर अपने सम्मुख रखा है, इसलिए कि वो मेरे दाहिने हाथ रहता है, मैं कभी न डगमगाऊंगा। மரித்தோருண்டு உயிரோடு எழுப்பப்பட்ட அந்த இயேசுவையே அவன் தரிசிக்கிறவனாக தாவீது இருந்தபடியால், दाऊद जो मरे हुओं में से जिलाया गया, उसी यीशु को दर्शन पाया था। வேட்டைக்காரன் வேட்டையாட வந்துகிற போதும், जब शिकार करने वाला आया तभी கர்த்தர் அவன் பக்கத்தில் இருந்து அவனை தப்புவிக்க பண்ணினார். यहोवा दाऊद के ओर रहकर दाऊद को बचाया। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. उसके नाम की महिमा हो। சங்கீதம் 140 அதிகாரம் भजन संगीता 140 अध्याय 5வது வசனத்தை வாசிக்கலாம். 5वां वचन। அகங்காரிகள் எனக்கு கண்ணியையும் கயிறுகளையும் மறைவாய் வைக்கிறார்கள், வழியோரத்திலே வலையை விரித்து எனக்கு சுருக்குகளை வைக்கிறார்கள். घमंडियों ने मेरे लिए फंदा और पासे लगाए है और पथ के किनारे जाल बिछाया है। சங்கீத புத்தகம் 140 அதிகாரம் 5வது வசனம். भजन संगीता 140 अध्याय में அகங்காரிகள் எனக்கு கண்ணியும் கயிறுகளையும் மறைவாக வைக்கிறார்கள், घमंडियों ने मेरे लिए फंदा और पासे लगाए வழியோரத்திலே வலையை விரித்து எனக்கு சுருக்குகளை வைக்கிறார்கள். और पथ के किनारे जाल बिछाया है, उन्होंने मेरे लिए फंदे लगा रखे हैं। 11வது வசனம் வாசிக்கிறோம். 11वां वचन। பொல்லாத நாவுள்ளவன் பூமியிலே நிலைப்பதில்லை, கொடுமையான மனுஷரை பறக்கடிக்கிற பொல்லாப்பு அவனை வேட்டையாடும். पखवादी पृथ्वी पर स्थिर नहीं होने का, उपद्रवी पुरुष को गिराने के लिए बुराई उसको पीछे करेगी। அப்சலோம், अब्सलोम அவனையே கண்ணி என்னாச்சுது? மாட்டிக்கிட்டான். अब्सलोम जाल में फंदे में फंस गया। தாவீதுக்கு விரோதமாக எழுந்த கண்ணி, दाऊद के विरोध से उठ के खड़ा हुआ फंदे, பொல்லாப்பு அவனை வேட்டையாடிச்சு. में बुराई उनको शिकार कर दिया। எங்க யுத்தத்துக்கு போகிறாரு, युद्ध में जा रहा था, தாவீதுக்கு விரோதமாக நீதிமானுக்கு விரோதமாக பிள்ளையை எழுந்தான். दाऊद के धर्मी व्यक्ति दाऊद के विरोध से उनका निज पुत्र खड़ा हुआ। கருவாளி மரத்துல ऐसे एक पेड़ में எனது மாட்டிக்கிட்டான், கழுத்து மாட்டிக்கிட்டு उनका अब्सलोम के गला उस पर फंस गया। என்ன நடந்தது? फिर क्या हुआ? என்ன நடந்தது? எல்லாம் சுற்றி வளைத்து கொண்டு அவன் மேல் அம்பு பாய்ந்தது. सभी चारों ओर घेर लेकर उन पर धनुष चढ़ा के मार दिया। இங்கே கவனிங்க, கொடுமையான மனுஷனை பறக்கடிக்க பொல்லாப்பு அவனை வேட்டையாடும். उपद्रवी पुरुष को गिराने के लिए बुराई उसका पीछा करे। பொல்லாத நாவுள்ளவன் பூமியிலே நிலைப்பதில்லை. आवे जो उपद्रव जीव पर रहता है वो इस पृथ्वी पर स्थिर नहीं रहता। தாவீது நிலைத்திருந்தான், लेकिन दाऊद बने रहता था। தாவீது ராஜா 40 நீதிமானாக 40 வருஷம் ஆண்டார். दाऊद राजा धर्मी व्यक्ति होकर 40 बरस राज्य किया। தி கிங் டேவிட் சொன்னாலே தேசங்கள் பயந்தது. राजा दाऊद का नाम सुनकर सारे देशों भय हुआ.
எல்லா சத்துருக்கும்பாக பந்தி ஆயத்தப்படி தலையை எண்ணினால் அபிஷேகம் பண்ணினார். सारे शत्रुओं के सामने मेज बिछाया दाऊद के लिए, उनको सिर पर तेल मलाई. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. मेरे कटोरा उमड़ रहा है. My cup runs over. मेरा कटोरा उमड़ रहा है. அப்படிப்பட்ட சாட்சியோடு தாவீதின் சங்கீதத்தை பார்க்கிறோம். वैसे गवाही के साथ दाऊद के சங்கீதம் 141:9 சொல்கிறது. भजन संहिता 141वां अध्याय में 9वां वचन, அவர்கள் எனக்கு வைத்த கண்ணியின் சிக்குகளுக்கும் அக்கிரமக்காரின் சுருக்களுக்கும் என்னை விலக்கி ரட்சியும். मुझे उस फंदे से जो उन्होंने मेरे लिए लगाया है और अनर्थकारियों के जाल से मेरी रक्षा कर. இங்க பாருங்க, அவன் கண்ணி வைக்கிறான், वो जाल रखता है. கண்ணில எப்படியாவது சிக்கணும், किस रीति से भी वो फंदे में फंस जाना, எப்படியாவது அவன் சுருக்கு அக்கிரமக்காரின் சுருக்களுக்கு என்னை விலக்கி ரட்சியும்னு கேட்கிறான். अनर्थकारियों के जाल से मेरी रक्षा कर. எப்படியாவது அவன் மாட்டணும்னு அவன் பார்க்க வைக்கிறான். कैसे भी फंदे में फंसाने सोचेगा. உங்களையும் அப்படி சாத்தான் கண்ணியும் சுருக்கையும் வைத்து அவன் எப்படியாவது உங்களை சிக்க வைக்க வேண்டும், மாட்ட வைக்க வேண்டும் என்று அவன் திட்டமிடுகிறான். तुम्हारे विषय में भी शैतान ऐसे की युक्ति डालता है कि किस रीति से भी जाल बिछाना और फंदे में फंसा देना. இயேசுவை அப்படியே செய்தார்கள். यीशु को भी वैसे ही किया. அவருக்கு அவன் எப்படியாவது சிக்க வைக்கணும். ऐसे भी यीशु को फंसाना. அவரை பலவிதமான கேள்விகளை கேட்டார். आमीन. यीशु के और कई सवाल पूछा. ஹல்லேலூயா. हालेलुया. நீ ராஜாவோ? ராஜா தான். क्या तू राजा है? ये சத்தியத்துக்கு ராஜா. आमीन. मैं राजा हूँ, मैं सत्य के लिए राजा. ஹல்லேலூயா. हालेलुया. அவர் சொன்னது தன் சரீரத்தை சொன்னாரு, எருசலேமை இடித்து காளையத்தை எடுத்து நான் 3 நாள்ல கட்டுவேன்னு சொன்னார். आमीन. यीशु ने कहा अपने शरीर के बारे में कहता था यरूशलेम मंदिर को मैं ढा दूंगा, 3 दिन में वापस बना दूंगा. அவர் சொன்னது தன்னுடைய சரீரத்தை குறித்து, यीशु वैसे वर्णन में अपने शरीर के बारे உயிர்த்தெழுதலை में, குறித்து. जी उठने के बारे में. ஆனா அவன் எப்படியாவது இவனை ஏதாவது மாட்ட வைக்கணும். लेकिन यीशु को उस जाल में, मरण के जाल में फंसाने के लिए, அதாவது எப்படியாவது இவர் மேலே குற்றப்படுத்த इस வேண்டும், रीति से भी यीशु को ऊपर दोष लगाना, எப்படியாவது ஒரு மாட்ட வேண்டும். कैसे भी वो फंस जाना. அவருக்கு பின்பாக எப்படியாவது மாற்றுறதுக்கு ஒரு வலையை கண்ணியை விரித்தார்கள். इसलिए जाल बिछाया यीशु के लिए. முகாந்திரம் இல்லாமல் बिना कारण அவரை பகைத்தார்கள். बाहर किया यीशु को. இயேசு நம்மையும் முகாந்திரம் இல்லாமல் பகைப்பார்கள். हमें भी बिना कारण अकारण தாவீதை முகாந்திரம் இல்லாமல் பகைத்தார்கள். दाऊद को अकारण बाहर किया. யோசேப்பை முகாந்திரம் இல்லாமல் பகைத்தார்கள். यूसुफ को अकारण बाहर किया. முகாந்திரமே இருக்காது. बिना कारण. ஆனால் உங்களை கண்ணி வைத்து எதையாவது ஒருதல மாட்டணும். लेकिन तुम्हारे लिए जाल बिछाएगा किसी विषय में भी. குற்றமில்லாத குற்றமில்லாத निर्दोष குற்றமில்லாத निर्दोष இயேசுவை குற்றப்படுத்துற கண்ணி. आमीन. निर्दोष था यीशु, लेकिन उस पर दोष लगा के குற்றமில்லாத தானியேலை குற்றப்படுத்தினார்கள். निर्दोष दानियेल के ऊपर भी दोष लगाया. வேதத்தின் விஷயத்திலே குற்றப்படுத்துவார்கள். आमीन. सत्य के विषय में दोष இயேசுவை लगाए. வேதத்தின் விஷயத்திலே குற்றப்படுத்துறார்கள். यीशु को भी सत्य के विषय में ही दोष இவன் लगाया. ஞாயிற்றுக்கிழமை போய் என்னத்தை செய்யறான்? அற்புதம் செய்யறான். यीशु के बारे में कहता था रविवार के दिन ये चंगा करता है. ஞாயிற்றுக்கிழமை போய் குஷ்டரோகியை சுகமாக்குறார். ये सप्त के दिन में ये कोड़ी बीमार को தேவனை चंगा देता है. ஆராதிக்கக்கூடிய நாள்ல, परमेश्वर का आराधना करने वाले ஓய்வு दिन நாள்ல போய் शपथ के दिन में இந்த ஆளு போய் ஊழியம் செய்யறார், ये व्यक्ति ऐसे सेवा करता है, சுகமாக்குறார். ये चंगा देता சூப்பன है. கயிறுடையவனை சுகமாக்கிட்டாரு. आमीन. जो आंत ये बराबर नहीं था उनको चंगा दिया. இயேசு சொன்னார், ஒருவனை குழியில கிடவும் ஆடு குழியில விழுந்தா அதை தூக்கி விடுவதா அல்லது அப்படியே விட்டுட்டு வரதாப்பா? यीशु ने पूछा क्या शपथ के दिन में जो पेड़ गड्ढे में गिरा उसको उठाना नहीं, ऐसे छोड़ के आना है. இயேசுவை தொடர்ந்து குற்றம் சுமத்திக் கொண்டே வந்தார்கள். इस प्रकार लगातार यीशु पर दोष लगा के आया, எப்படியாவது அவருடைய வலையிலே அகப்பட வேண்டும். क्योंकि उनके जाल में यीशु फंस जाने के लिए. யூதருடைய சட்ட புத்தகம் பேர் மிஸ்ரா. और यहूदियों के लिए एक कानून की पुस्तक था, उसका नाम मिस्रा. அவர் எப்படியாவது அந்த 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 சட்ட புத்தகத்திலிருந்து எதையாவது கொடுத்து அவனை எப்படியாவது குற்றப்படுத்தணும் அவர்கள் விரும்பினார்கள். किस रीति से भी यीशु पर वो मिस्रा कानून के पुस्तक से दोष लगाने सोचा था. இங்கே கவனிக்க வேண்டும். सुनिए. ஆனால் परंतु அந்த நீதிபரர் இயேசுவை उस धर्मी यीशु வேடுடைய கண்ணிக்கு தப்புவித்தவர். आमेन. वो शिकारी के जाल से प्रभु ஆதாம் முதலாய் இயேசு கிறிஸ்து வரைக்கும் மரணம்ங்கிற கண்ணி இருந்தது. आदम से लेकर यीशु मसीह तक मरण के बंधन था. எத்தனையோ கல்லர்களை ரோமர்கள் சிலுவையிலே அறைந்து உயிரோடு கொண்டார்கள். कितने डाकुओं को रोमानियों ने ऐसे क्रूस पर
चढ़ा के मार डाला। ஆனால் இயேசுவை परंतु यीशु को அவர்கள் சிலுவையில் அறைந்தார்கள். वो लोग क्रूस पर चढ़ाया, ஆனால் தேவனோ परंतु परमेश्वर அந்த வேடனுடைய கண்ணிக்கும் वो शिकारी के फंदे से தப்பிவித்தார், बचाया, உயிரோடு எழுப்பினார். जिलाया। அந்த இயேசுவையே उस यीशु को நாமும் விசுவாசிக்கிறோம். हम भी विश्वास करते हैं। உங்களை என்னையும் தப்புவித்தார், तुम्हें और मुझे भी छुड़ाया, தப்புவிக்கிறார், छुड़ा रहा है இன்னமும் और भी தப்புவிப்பார். बचाएगा। அல்லேலூயா. हालेलुया। உங்களை தப்புவிக்கிறவர் அவர். तुम्हें बचाने वाला அவன் यीशु। எப்படியாவது மாட்டி உடனும் நினைக்கிறான். वो किस रीति से भी ऐसे शिकार करने सोच உன்னை रहा है। எப்படியாவது மாட்டணும், कैसे भी जाल में फंदे में तू எப்படியாவது फंस சிக்க जाना, வைக்கணும். कैसे भी तू फंस जाना। இது அவனுடைய திட்டம். ये उनका युक्ति शैतान ஆனால் का। அதிலிருந்து உங்களை தப்புவிக்கிறவர். परंतु उस हालतों से तुम्हें प्रभु बचाएगा। நீதிமொழி புத்தகத்துல नीति वचन நீங்கள் வாசித்தோம், हम पढ़ा है। வாசிக்கலாமா? அந்த 6ஆம் அதிகாரம் नीति वचन 6वां 5வது வசனத்தை வாசிக்கலாம். 5वां वचन। வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக்கொள். नीति वचन 6वां अध्याय 5वां वचन। और अपने आप को हरिणी के समान शिकारी के हाथ से और चिड़िया के समान चिड़ीमार के हाथ से छुड़ा। இங்கே கவனிக்க வேண்டும், எப்படி நீ தப்புவித்துக் கொள்ள முடியும்? तो कैसे अपने आप को बचाएगी? அதாவது இங்கே 1வது வசனத்தை வாசிக்க, पहला वचन। என் மகனே, எல்லா இடத்துக்கும் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். नीति वचन 6वां अध्याय में पहला என் वचन। மகனே, நீ உன் சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு அந்நியனுக்கு கையடித்து கொடுத்தாயானால், हे मेरे पुत्र, यदि तू अपने पड़ोसी का उत्तरदायी हुआ हो நீ உன் अथवा வாய்மொழிகளால் परदेसी के लिए हाथ पर हाथ मारकर उत्तरदायी हुआ हो, நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். तो तू अपने ही मुंह के वचनों से फंसा और अपने ही मुंह की बातों से पकड़ा गया। அங்கே வாசிக்கிறோம் 6ஆம் அதிகாரத்தில், மை சன், இஃப் யூ பிகம் surety ஃபார் யுவர் ஃப்ரெண்ட், இஃப் யூ ஹேவ் ஷேக்கன் ஹேண்ட்ஸ் இன் பிளட் ஃபார் எ ஸ்ட்ரேஞ்சர். அதாவது இங்கே கவனிங்க, உன்னுடைய ஃப்ரெண்டுக்காக, உன்னுடைய சிநேகிதத்துக்காக நீ இங்கே உட்காருங்க, அந்நிய காரியங்களை நீ போய் பிணைக்கப்படக்கூடாது. तू अपने पड़ोसी के लिए पराये काम पर हाथ नहीं डालना। உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். तो तू अपने ही मुंह के वचनों से फंसा இப்பதான் और अपने ही मुंह की बातों से पकड़ा गया। இப்பதான் செய்திகளை வாரம். अभी हम संदेश में प्रवेश। இப்பொழுது என் மகனே, अब हे पुत्र, உன் சிநேகிதனுடைய கையில் நீ அகப்பட்டு கொண்டபடியால் நீ உன்னை தப்பித்துக் கொள்ள ஒன்று செய். एक काम कर, अर्थात तू जो अपने पड़ोसी के हाथ में पड़ चुका है तो जा उसको साष्टांग प्रणाम करके मना ले। உன் கண்ணுக்கு நித்திரையும் உன் கண்ணிமைக்கு தூக்கம் வரவிடாமல் உன் சிநேகிதனிடத்தில் போய் உன்னை தாழ்த்தி அவனை வருந்தி கேட்டுக்கொள். तू न तो अपनी आंखों में नींद और न अपनी पलकों में झपकी आने दो और वो साष्टांग प्रणाम करके मना ले। வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்பித்து போல நீ உன்னை தப்பித்துக்கொள். अपने आप को अरिनी के समान शिकारी के हाथ से और चिड़िया के समान चिड़ी मार के हाथ से छुड़ा। இங்கே கவனிக்க வேண்டும், உன்னை தப்பித்துக் கொள்ள முடியும். तो अपने आप को बचा सकता है। நீதிமொழிகள் புத்தகம் 20:13 வாசித்தால், नीति वचन 20वां अध्याय 13 वचन। நீதிபதி புத்தகம், नीति वचन। தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தருத்தனாவாய், கண்விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தி ஆவாய். नींद से प्रीति न रख, नहीं तो दरिद्र हो जाएगा। आंखों खोल, तब तू रोटी से तृप्त होगा। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के नाम की महिमा हो। சங்கீதம் 132ஆம் அதிகாரம். भजन संगीता 135वां। தாவீது ரொம்ப வெளிப்பாக கண்ணுக்கு நித்திரையும் இமைக்கு உறக்கத்தையும் வரவிடுதலை என்று ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டான். दाऊद ने ऐसे मन्नत माना था कि अपने हालेलुया आंखों में नींद नहीं आना। இங்கே கவனிங்க, அதாவது ஒரு விழிப்பை குறித்து காணப்படுகிறது. ऐसे जागते रखने वाले अनुभव। இங்கே கவனிங்க, நீ மாட்டிக்கொள்ள கூடாது, உன் வாயின் வார்த்தையினால் பிடிபட்டு விடக்கூடாது.
तू अपने मुंह के शब्द के मारे फंदे में फंस न जाना। இங்க ஒண்ணுங்க கவனிக்கணும், உன்னுடைய நண்பனுக்காக போய் நீ ஷூரிட்டி, அதாவது என்ன, கேரண்டர், நீ போய் கேரண்டர் சைன் பண்ணாத. आमीन। तू अपने पड़ोसी के लिए जाके गारंटी का साइन मत देना। எந்த ஒண்ணும் உன் சிநேகிதத்துக்காக இயேசுதான் உனக்கு பிணையாளியாக இருக்கிறார். क्योंकि तुम्हारे लिए गारंटी कौन है? यीशु ही वारिस। இந்த பூமியில நம்ம மற்றவர்களை ஒவ்வொருவரையும் தப்புவிக்கிறதுக்கு வல்லவர் இயேசு ஒருவரே. इस पृथ्वी में हर एक मानव जात को बचाने के लिए सामर्थ्य केवल यीशु मसीह। எபிரேயருக்கு நிருபத்தில் நீங்கள் 7ஆம் அதிகாரத்தில் 25வது வசனத்தை வாசிக்கலாம். इब्रानियों को पत्री 7वां अध्याय में 22வது வசனத்தை வாசிக்கலாம். इब्रानियों को पत्री 7वां अध्याय में 25वां वचन இங்கே வாசிக்கிறோம், அவ்வளவு விசேஷத்த உடன்படிக்கைக்கு பிணையாளியானார். 22वां वचन, इस प्रकार यीशु एक उत्तम वाचा का जामीन ठहरा। அதாவது இயேசுதான் இந்த உலகத்துல நமக்கு கரையன் செலுத்தின ஒரு ஜாமீன். यीशु की इस जगत में हमारे लिए दाम चुकाया हुआ அவர்தான் जामीन ठहरा। அவர்தான் விடுவிக்கிறதுக்கு ஒரு கேரண்டர். कोई हमारा जामीन ठहरा छुड़ाने के लिए। தாவீதுக்கு இருந்த கேரண்டர், दाऊद के लिए था ये जामीन। பரிசுத்தவானுக்கு இருந்த கேரண்டர், पवित्र लोगों के लिए ही जामीन है। அப்போஸ்தலன் பவுலுக்கு இருந்த கேரண்டர், प्रेरित पौलुस का था ये जामीन। திருச்சபைக்கு இருந்த கேரண்டர், कलीसिया के लिए रखा था ये जामीन। அவர்தான் கேரண்டராக இருக்கிறார். वो ही जामीन ठहरा। நீ போய் அங்க போய் நீ கேரண்டராக நீ அந்நியனுக்கு கையெழுத்து கொடுத்து விடாத. तू जाके ऐसे जामीन के रूप में जाके पराये काम पर हाथ मत डाल। அவர்தான் 26வது வசனம் சொல்கிறது, और 26वां वचन 7:26 சொல்கிறது, आमीन। அவர்தான் பரிசுத்தர், वो ही पवित्र, குற்றமற்றவர், निष्कपट, மாசில்லாதவர், निर्मल, பாவிகளுக்கு விலகினவர், पापियों से अलग, வானங்களிலெல்லாம் உயர்ந்த பிரதான ஆசாரியாக இருக்கிறார். स्वर्ग से भी ऊंचा किया हुआ ऐसे महायाजक हमारा योग्य। இந்த பூமியில மற்றவர்களுக்காக இங்கே கவனிக்க வேண்டிய சில விஷயங்களை நீ சிநேகிதத்துக்காக போய் மாட்டிக்கொள்ளாதே. तो इस पृथ्वी में तुम्हारे स्नेह के मारे पड़ोसी के लिए जाके तो फंदे में फंस न जाना। சிக்குண்டு நீ பிடிபட்டு விடாதே. तो जाल में फंदे में फंस न जाना। மாம்சத்துல நேசிச்சு நீ போய் கேரண்டராக போய் விழுந்துடாத. तो शरीर पर प्रेम रखकर जामीन मत ठहरना। வேதம் சொல்கிறது, शास्त्र कहता है, இங்க வேதம் சொல்கிறது, शास्त्र कहता है, பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். आमीन। तुम अपने माता पिता के लिए प्रभु पर आज्ञा पालन कर। அதாவது இங்க பாருங்க, ஸ்திரீக்கு தலை புருஷன், स्त्री के लिए सिर पुरुष है, புருஷனுக்கு தலை கிறிஸ்து, पुरुष का सिर मसीह है, கிறிஸ்துவுக்கு தலை देवन, தேவன். मसीह के लिए सिर परमेश्वर। இங்க கவனிங்க, கேரண்டர் நீ போய் யாருக்கிட்டையும் போய் வம்பா தலையை கொடுத்துக்கிறாரு. तो जाके किसी के लिए हाथ मत डालना। நீங்க போய் ஒன்னும் விடுவிச்சிட முடியாது. तो किसी को भी जाके नहीं छुड़ा सकता। அவரே விடுவிக்கிறவர், ओ ही छुड़ाने वाला। அந்நிய காரியங்களை தலையிடக்கூடாது. पराये कामों में हाथ मत डाल। வேதம், அதாவது கட்டளையை விலக்கி வேதமே வெளிச்சம் போதக சிச்சையே ஜீவ வழி. आमीन। நீதிமொழியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் नीति वचन 6वां अध्याय, எடுத்துக்கொள்ளும். நீதிமொழி புத்தகம் नीति वचन 6ஆம் அதிகாரம் 6वां अध्याय 23வது வசனம். 23वां वचन, கட்டளையை விலக்கி வேதமே வெளிச்சம் போதக சிச்சையே ஜீவ வழி. आज्ञा तो दीपक है और शिक्षा ज्योति और सिखाने वाले की ठाठ जीवन का मार्ग है। கட்டளையே விலக்கு, आज्ञा तो दीपक है வேதமே வெளிச்சம், और शिक्षा ज्योति போதக சிச்சையே ஜீவ வழி. और सिखाने वाले की ठाठ இங்க பாருங்க, जीवन का मार्ग। முழுமையாக யாரையும் போய் நீ விடுவிக்க முடியாது. पूरी रीति से तुमसे कोई भी किसी को भी नहीं छुड़ा நீங்க सकता। பிள்ளையானாலும் மனைவியானாலும் சகோதரனாலும் சொந்த சிநேகமானாலும் நீங்க போய் அவர்களை போய் ஒன்றும் தப்பு, நீங்க போய் கேரண்டர் சைன் பண்ணிடாதீங்க. यदि वो तुम्हारे बहन हो, माँ हो, पप्पा हो और तुम्हारे मित्र हो, पड़ोसी अड़ोसी हो, तो जाके जामीन डाल के साइन नहीं कर सकता। சில விஷயங்கள் அதற்காக நீ ஜெபிக்கத்தான் செய்ய முடியும். कई विषय में तो इस विषय के लिए प्रार्थना ही कर நீ सकता। போய் சிக்கி கொண்டு மாட்டி விடாதே. तो उस फंदे में ना फंसना। அநேக மற்றவருடைய பிரச்சனையை தலையிட்டு தன்னுடைய குடும்பம் மணலி போட்டு சீரழிச்ச கதையெல்லாம் இருக்கு. वैसे दूसरे के
वो पराये कामों पर हाथ डाल के अपने परिवार में मिट्टी डाला हुआ कहीं संभव है। மாட்டிக்கொள்வதற்கு அவன் கண்ணியை வைக்கிறவன், அவன் வளைய வைக்கிறவன், அவன் எப்படியாவது அவன் தந்திரமாக வலை வைத்து கண்ணி வைத்து பிடிக்கிறவன். क्योंकि वो जाल बिछाने वाला है, फंदे में तुम्हें किस रीति से वे फंसाने वाला, உங்களை எப்படியாவது உன்னை சிக்க வைக்கணும், किस रीति से भी वो फंसा देगा, எப்படியாவது உன்னை பிடிக்கணும். तुझे पकड़ने का उनको தந்திரமாக சிக்க வைக்கிறவன் பிடிக்கிறான். कहीं युक्ति मार के तुझे पकड़ेगा। இங்க பாருங்க, இதுல மாயையில போய் இதுல போய் நீங்க விழுந்துற வேண்டாம். तुम इस व्यर्थ बातों में फंस न जाना। நீங்கள் வேத பிரமாணத்திலே சரியா கட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். तुम ये व्यवस्था में ठीक बांधा हुआ अनुभव இயேசு ஒரு உவமையை சொன்னார். यीशु ने एक दृष्टांत कहा। வாசிக்கலாம். லூக்கா சொன்ன சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். लूका सुसमाचार 11वां லூக்கா சொன்ன சுவிசேஷம் लूका सुसमाचार 11ஆம் அதிகாரத்துல 11वां अध्याय में 5வது வசனத்துல வாசிக்கிறோம். 5वां वचन, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனிடத்தில் பாதிராத்திலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரயாணமாய் என்னிடத்திலே வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். तब उसने उनसे कहा, तुम में से कौन है कि उसका एक मित्र हो और वह आधी रात को उसके पास जाकर उससे कहे, ए मित्र, मुझे 3 रोटियां दे, क्योंकि एक यात्री मित्र मेरे पास आया है और उसके आगे रखने के लिए मेरे पास कुछ नहीं है। இவன் நண்பனுக்காக இன்னொருத்தன் வீட்டு கதவை தட்டுறான். ये अपने मित्र के लिए दूसरे के घर पे जाके दरवाजा வீட்டுக்குள்ள இருக்கிற பிரயோஜனமாக என்னை தொந்தரவு செய்யாத, கதவு பூட்டியாயிட்டின் பிள்ளைகள் என்னோடு கூட பந்தி இருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து எனக்கு தரக்கூடாது, உனக்கு தரக்கூடாது என்றான். और वह भीतर से उत्तर दे, मुझे तुक न दे, अब तो द्वार बंद है और मेरे बालक मेरे पास बिछौने पर है, इसलिए मैं उठकर तुझे दे नहीं सकता। தனக்கு சிநேகிதனாய் இருந்த நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தடத்தில் வருந்தி கேட்டது நிமித்தம் எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். मैं तुमसे कहता हूँ, यदि उसका मित्र होने पर भी उसे उठकर न दे, तो भी उसके लज्जा छोड़कर मांगने के कारण उसे जितनी आवश्यकता हो उतनी उठकर देगा। இதை சொல்லித்தான் சொல்கிறாரு. ये वचन को कहकर आगे कहता है, பரிசுத்தாவியை குறித்து சொல்லுகிறார். ये पवित्र आत्मा के बारे में। மேல நான் உங்களுக்கு சொல்றேன், கேளுங்க அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டவர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். और मैं तुमसे कहता हूँ कि मांगो तो तुम्हें दिया जाएगा, ढूंढो तो तुम पाओगे, खटखटाओ तो तुम्हारे लिए खोला जाएगा। இங்க பாருங்க, திருப்பப்பட்டவர்கள், மனம் திரும்பினவர்களுக்கு நிச்சயமாக பரிசுத்தாவியை அவர் கொடுக்கிறார். जो मन फिरा के लौट आए हुए लोग के लिए सचमुच पवित्र आत्मा को देता ஒருவேளை है। நீங்க அப்படி சில விஷயங்களை மாட்டிக்கொண்டு வலையில் இருந்தால், यदि तुम ऐसे किसी विषय में फंदे में फंसा हुआ जाल में रहेगा तो கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. हाँ, प्रभु ही आत्मा है, यदि प्रभु की आत्मा जहाँ है वहाँ स्वतंत्र है। அந்த பொல்லாதராகிய தகப்பன் பிள்ளைகளுக்கு ஈவுகளை அறிந்திருக்கும் போது 13ஆம் வசனம், பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுக, பரிசுத்தாவி உங்களுக்கு தருவது நிச்சயமாமே. 13, अतः जब तुम बुरे होकर अपने बच्चों को अच्छी वस्तुएं देना चाहते हो तो स्वर्गीय पिता अपने मांगने वाले को पवित्र आत्मा क्यों न देगा। கர்த்தரே ஆவியானவர், प्रभु ही आत्मा, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ कहा प्रभु का आत्मा அங்கே விடுதலை உண்டு. वहाँ स्वतंत्र है। 2 கொரிந்தியர்கள் நிருபம் दूसरा कोरिन्थियों 3ஆம் அதிகாரம் तीसरा अध्याय 16-17 வசனங்களை வாசித்தார். 16 और 17। கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவது முக்காடு ஈடுபட்டு போகும், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே விடுதலை உண்டு. परंतु जब कभी उनका हृदय प्रभु की ओर फिरेगा तब वह पर्दा उठ जाएगा। प्रभु तो आत्मा है और जहाँ कहीं प्रभु का आत्मा है वहाँ स्वतंत्रता है। கவருங்க, கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது, जब हम प्रभु पर मन फिराता है, நீ அகப்பட்டு கொண்டு தப்பிக்க முடியாது கொண்டு இருந்து கொண்டிருக்க வேலையில तो ऐसे फंसे हुए अनुभव में कोई तुझे छुड़ा नहीं सकते। நீ ஒன்று செய், तो केवल एक काम करो, வருந்தி கேட்டுக்கொள். आमेन। तो ऐसे दीनता होकर मांगो। நீதிமொழிகள் 6:4 வாசிக்கிறோம். आमेन। नीति वचन 4 में लिखा இங்க है, கவனிங்க, வருந்தி கேட்கக்கூடிய அனுபவம். आमेन। दीनता से मांगने वाले अनुभव। அதாவது வருந்தி கேட்கக்கூடியது என்ன? आमेन। ऐसे दीनता से मांगने वाला अनुभव क्या है? நீங்கள் இப்படிப்பட்ட மாட்டிக்கொண்டிருக்க வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு விடுதலை தருவார். वैसे तुम जो फंदे में फंस गए,
प्रभु के पवित्र आत्मा तुम्हें छुड़ा। ஒண்ணு அந்நிய காரியங்களை தலையிட்டு மாட்டிக்கொள்ள கூடாது. एक ऐसे है तू पराये कामों पर हाथ डाल के फंस न जाना। 1 பேதுரு நிருபத்தில் வாசிக்கிறோம். पहला पत्रस का पत्री, 1 பேதுரு நிருபம் पहला पत्रस का पत्री வாசிக்கலாம். 15வது வசனம் 4:15 வாசிக்கலாம். पहला पत्रस का पत्री 4वां अध्याय में 15 वचन। 1 பேதுரு 4:15 पहला पत्र 4वां अध्याय 15 वचन। ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலைபாதகனாயாவது திருடனையாவது பொல்லாங்கு செய்தவனையாவது அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனையாவது பாடுபடுகிறவனாயா இருக்கக்கூடாது. இங்க பாருங்க, அந்நியக்காரங்க தலையிட்டு நீ பாடுபடக்கூடாது. तू पराये काम में हाथ डालने के कारण तुक न पाए। நீ எப்படிப்பட்ட பாடம் அனுபவிக்கிற? तू कौन से तुक उठा? சில பாருங்க, அந்நிய காரியங்களை தலையிட்டு பாடுபடுறது. कि लोग पराये काम में हाथ डाल के तुक उठाएंगे। இங்க பாருங்க, தேவன் விடுவிக்கக்கூடிய அவனுக்கு உத்தரவாதி யாரு? அவனுக்கு உத்தரவாதி யாரு? ஜாமீன் யாரு? இயேசுதான். जो तुम्हारा पड़ोसी है उनका जामीन कौन ठहरेगा? यीशु ही ठहरेगा। கட்டளையை விளக்கி வேதமே வெளிச்சம் போதக செய்ய ஜீவவழி. आज्ञा तो दीपक है, शिक्षा ज्योति है, सिखाने वाली की ठाठ जीवन का मार्ग है। நான் போய் முழுமையா யாருக்கும் இயேசுதான் உன்னை முழுமையாக விடுதலையாக்க முடியும். यीशु ही तुम्हें पूरी रीति से छुड़ाने वाला है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப அந்த அந்நிய காரியங்களை போய் நான் தலையிட்டு கொள்ள முடியாது. वो पराये कामों पर हम हाथ नहीं डाल सकता। இதை பாருங்க, அந்நிய காரியங்களே நீ தலையிட்டு பாடுபடக்கூடாது. तो पराये कामों में हाथ डाल के तुक न उठना। அந்நிய காரியங்களில் என்றால் என்ன? पराये काम मतलब क्या है? தேவன் விடுவிக்கக்கூடிய காரியத்தை நீங்க போய் தலையிட்டு நீங்க ஜாமீன் போடக்கூடாது. जो परमेश्वर छुड़ाने वाला विषय है उस विषय में दूर जाके क्यों जामीन ठहरता? அவனுக்கு தேவனுடைய கட்டளை விளக்காக இருக்கிறது. उनके लिए परमेश्वर का வேதம் आज्ञा ही வெளிச்சமாக दीपक है। இருக்கிறது. परमेश्वर का शिक्षा की ज्योति போதக है। சிச்சை ஜீவ வழியாக இருக்கிறது. खाने वाला टाट ही उनका जीवन है। அப்ப இதுல போய் நீங்கள் தலையிட்டு கொண்டு இருக்க கூடாது. इस विषय में तुम हाथ नहीं डालो। கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கேதான் விடுதலை உண்டு. जहाँ प्रभु की आत्मा वहाँ स्वतंत्र। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की அப்ப महिमा। இந்த விஷயத்துல இப்படிப்பட்ட இதுல நீங்கள் மாட்டிக்கொண்டால் ऐसे विषय में तुम फंस जाएगा। நீங்க செய்யக்கூடியது என்ன? வருந்தி தேவனிடத்திலே கேட்டுக்கொள்ள வேண்டும். तुम प्रभु पर अपने को दीनता करके मानना, மனம் திரும்பி मन फिरा कर। கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே கடந்து வருகிறார். वहाँ परमेश्वर का आत्मा आता है। மனஸ்தாபடணும். ஆண்டவரே, मन में நான் पछतावा। அந்நிய காரியங்களை தலையிட்டு ए प्रभु मैंने पराये काम पर हाथ डाला। நீ செய்யக்கூடிய வேலையை நான் செஞ்சுட்டேன். ए प्रभु आप करने वाला काम को मैं இப்படி कर दिया। வருந்தி वैसे मन में दुख ஹிந்தியில சொல்லுது, அங்க சாஷ்டாங்கமாக தேவனிடத்துல விழுந்த அனுபவம். आमें वो प्रभु पर साष्टांग गिरना। அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திலே வந்திருக்கு. வருந்தி கேட்கும்போது ऐसे एक अनुभव में हम मांगने से அந்த பரிசுத்த ஆவியானவர் वो पवित्र आत्मा அங்கே விடுவிக்க வருகிறார். वो छुड़ाने आता। ஹல்லேலூயா. हालेलुया। அங்கே உங்களை தப்புவிக்க வருகிறார். तुम्हें बचाने आता है। வேடனுடைய கண்ணி தெறிக்கும். आमें शिकारी के वो जाल फट जाएगा। அவன் கண்ணிக்கு நீங்கள் தப்பி வச்சிருக்கீங்க. उनके जाल से तुम बच निकलेंगे। அநேக விஷயங்கள்ல நாம் அந்நிய காரியங்களை தலையிட்டுட்டோம். कई विषय में हम ऐसे पराये काम में हाथ डाल தேவனுடைய दिया। பிரமாணத்துக்கு விரோதமாக நம்ம மிஞ்சல் நீதிமானாக தலையிட்டுட்டோம். हम परमेश्वर के व्यवस्था के विरोध से अधिक बुद्धिमान समझ के அது- हाथ डाल दिया। அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்து ऐसे कामों से நாம் வெளியே வர வேண்டும். हम बाहर निकल அதற்கு இங்கே கவனிக்க வேண்டும். மனஸ்தாபப்படுவோம். मन में पश्चाताप। தேவனுடைய பிரமாணத்துல நம்ம மனஸ்தாபப்படுவோம். परमेश्वर की व्यवस्था के द्वारा पश्चाताप। எவ்வளவு சிநேகிதமா இருந்தாலும் கூட कितने भी वो तुम्हें प्रेम करेगा फिर भी நீங்க போய் ஒன்னும் அவங்கள போய் தூக்கி நிறுத்திட முடியாது. तुम जाके उनको उठा के नहीं खड़ा कर கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராக இயேசு கரையம் செலுத்தியிருக்கிறார். कलवरी क्रूस पर प्रभु यीशु मसीह दाम चुकाया। அப்ப சில விஷயங்களை முழுமையாக தலையிட்டுறது, गई विषय में वो ही उनका தேவனுடைய बचाया। கட்டளைக்கு மீறி தலையிட்டுறது, आमें परमेश्वर का आज्ञा से उल्लंघन करके हम हाथ डालते இப்படிக்கு हैं। விஷயங்கள்ல தலையிட்டால் ऐसे हम हाथ डालेगा तो என்ன நடக்கிறது? क्या होता है? தான் மாட்டிக்கொள்கிறோம், हम फंस जाएंगे। தாம் சிக்கிக் கொள்கிறோம். हम फंस அதுல जाएंगे। வெளியே வர முடியாம சிக்கிக் एक கொள்கிறோம். बार नहीं आ सकता। அல்லேலூயா. हालेलुया। அதனால மற்ற எல்லாத்துலயும் போய் தலையிட்டு
போய் அதுல போய் ஜாமீன் போட்டுறாங்க, பிணையாளியாக மாறிடாதீங்க. आमेन। सारे विषय में जाके तुम जामीन न ठहरना। அவங்க செஞ்ச இதுக்கு அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். அவர்கள் उन लोग जो जो किया उस गलतियां से उन लोग को तुम मन फिराना। அதுக்கு முழுமையாக நீங்க போய் அந்த இதுல நீங்க பொறுப்படுத்தி ஜாமீன் எடுத்தா पूरी रीति से तुम उस विषय में जिम्मेदार नहीं बन सकते। வேதம் சொல்லுது நீங்கள் சிக்கிக் கொள்வீர்கள், மாட்டிக்கொள்வீர்கள். शास्त्र कहता है तुम फंदे में जाल में फंस गए। சிநேகிதன் தான், அன்புதான். वो तो तुम्हारा मित्र है, ஆனால் प्रेमी है। வேதனுடைய பிரமாணம் ஒண்ணு இருக்குது. लेकिन परमेश्वर का व्यवस्था ஆனா है, அந்நிய காரியங்களை தலைவிட்டுடக் கூடாது. पराये कामों पर आत्मा तक। அதுல இருந்து விடுவிக்கன்னு சொல்றது. उस सलतों से तुम அப்படி छुड़ा। மாட்டிக்கொண்டிருப்பீர்கள் சொன்னால் ऐसे तुम यदि फंस நீங்க जाएगा தேவனுடைய சமூகத்திலே வருந்தி கேளுங்கள். तुम प्रभु के सम्मुख में साष्टांग गिर गए। தேவ சமூகத்தில் அப்படிப்பட்ட கர்த்தருடைய ஆவியானவர் प्रभु की आत्मा அங்கே விடுதலை செய்வார், वहाँ छुटकारा விடுவிக்க வருவார். वो छुड़ाने आएगा। கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கோ அங்கே விடுதலை உண்டு. हमें प्रभु की आत्मा, यदि प्रभु का आत्मा कहाँ है वहाँ உங்கள் छुटकारा मिलता பக்கத்திலே है। அவர் வந்துடுவார். वो तुम्हारे ओर आएगा। கர்த்தருடைய ஆவியர் உங்கள் பக்கத்துல வந்துடுவார். परमेश्वर का आत्मा तुम्हारे உங்களை ओर से விடுவிக்க आएगा, உண்டு. तुम्हें छुड़ाएगा। அல்லேலூயா. हालेलुया। மீண்டும் கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். दोबारा हाथ उठा के धन्यवाद करेंगे। அப்ப அந்நிய காரியங்களை தலையிட்டு நீங்க பாடுபடக்கூடாது. पराये काम में हाथ डाल के थूकना। ஒருவன் கிறிஸ்தவனா இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் அது நிமித்த தேவனை மகிமைப்படுத்து. यदि मसीह होने के कारण तुक पाए तो लज्जित न हो, पर इस बात के लिए परमेश्वर की महिमा அப்ப करे। எப்படி நீங்க சிக்கிக் கொள்கிறீங்க? कैसे तुम फंस जाता? அந்நிய காரியங்களை தலையிட்டு சில பேர் சிக்கிக் கொள்கிறார்கள். कई लोग पराये कामों में हाथ डाल के फंस जाता है। உங்களுக்கு மிஞ்சின காரியங்கள் போக வேண்டாம். तुम्हारे शक्ति से जो बाहर है उस विषय में आत्मत இந்த डाल। வேத பிரமாணத்தின்படி நாம் மத்த இதுல போய் தலையிடக்கூடாது. ये व्यवस्था के अनुसार हम दूसरे में हाथ नहीं डालना। அதை பிசாசு நம்மை சிக்க வைப்பான். वो क्या है? वो शैतान का युक्ति உங்களை है। மாற்றுறதுக்கு வழி செய்வான். हमें फंसाने के लिए वैसे ஆதியாம புத்தகத்தில் நீங்க வாசிக்கலாம். उत्पत्ति का किताब, இங்க கவனிங்க, நீங்க ஆதியாமம் புத்தகத்துல வாசிக்கிறோம். उत्पत्ति का किताब 13ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கலாம். ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்க போறோம். 13वां अध्याय में ஆபிரகாமுக்கு லோத்துக்கும் மந்தைக்கு இடையில வாக்குவாதம் வந்துச்சு. हमें अब्राहम और लूत की भेड़ बकरी और गाय बैल के चरवाहों में झगड़ा हुआ। நான் அங்க அவன் சொல்றான், நாம் சகோதரர். अब्राहम ने कहा हम भाई बंधु है, நம்ம ரெண்டு யாரும் சகோதரர்கள். हम दोनों भाई बंधु है। நீ வலது பக்கத்துல போனா நான் இடது பக்கத்துல போறேன். यदि तू दाहिने ओर जाएगा तो मैं बाएं ओर जाऊंगा। நீனே தெரிந்து கொள் என்று சொன்னான். हमें जो तुम्हारा इच्छा तू। நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம். हमारे बीच में वाद विवाद नहीं हो। ஏன்னா அங்க 7வது வசனத்துல வாசிக்கிறோம். 7वां वचन, அங்க அந்த காலத்திலே கானானியன் பெரிசியர் அந்த தேசத்திலே குடியிருந்தார்கள். उस समय कनानी और फरीजी लोग उस देश में रहते थे। விட்டு கொடுத்தாங்க. हमें ऐसे छोड़ दिया। ஹல்லேலூயா. हालेलुया। ஆனா இவன் சோதாங்க இருக்கும்போது கூடாரம் போட்டான். लेकिन लूत सदम उमरा के होर डेरा लगाया। ஆனால் அந்த சோதாங்க சிறை கொடுத்துட்டு போயிட்டாங்க. हमें वो सदम अमोरा को बंधुआ में लेके गया। அப்போ கேள்விப்பட்ட போது ये समाचार सुनकर 14வது அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல 14वां अध्याय में ஒரு சகோதரன் ஓடி வந்து சொல்றான், அவனுடைய சகோதரன் சிறைப்பட்டு போய்விட்டான். एक जन पाकर आया, बताया तुम्हारा भाई बंधु आयो। 14:14 வாசிக்கிறோம். 14:14 में அபிரகாம் தன்னிடத்துல இருந்த 318 பேரோட சேர்ந்து போய் அங்கே யுத்தம் பண்ணி எல்லாத்தையும் திருப்ப கொண்டு வந்து கொடுத்தார். अब्राहम अपने 318 शिक्षित के साथ जाके युद्ध किया, सब वापस लौटाया। இந்த லோத்துவை திருப்பி கொண்டு வந்துட்டான். लूत को वापस लौटाया। இப்படிப்பட்ட வேளையில ऐसे समय में லோத்து மனஸ்தாபப்பட்டு அந்த சோதோம் கொமோரா இருக்கிறதே மனஸ்தாபப்பட்டு இருந்து கொண்டு இருக்கிறான். इस विषय में वो सदोम अमोरा के बारे में लूत अपने मन में पश्चाताप किया। அப்படிப்பட்ட இருக்க காலங்களில ऐसे समय में இந்த 18ஆம் அதிகாரத்துல லோத்து வீட்டுக்கு 3 தூதர்கள் வராங்க. 18 अध्याय में लूत के घराने में 3 फरिश्ते लोग आया। அவர்களுக்கு வந்து மீண்டும் நல்ல செய்தியை சொல்லிட்டு போறாங்க. वापस आके लूत के परिवार के लिए अच्छे समाचार இதை எடுத்து இது முக்கியமான அதிகாரம் ஆதியாகமம் 18-16 வாசிக்க. उत्पत्ति 18 अध्याय में 16 वचन, எல்லாம் எடுத்துக்கொள்ள. ஆதியாகம புத்தகம் उत्पत्ति का किताब 18ஆம் அதிகாரம் 16 வசனம். 18 अध्याय में 16 वचन। அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போற நல்ல ஆகாரம்லாம் கொடுத்து மாட்டு மந்தையில நல்ல இளங்கன்றை பிடித்து நல்ல சாப்பாடு போட்டு அவங்கள விலையேறப்பட்ட ரொம்ப டெலிஜியஸ் ஃபுட் எல்லாம் கொடுத்து அனுப்புறாரு. वो पुरुष फरिश्ते को अच्छे तगड़ा खाना सब खिला के पेट भर के भेजा है। இந்த 16வது வசனத்தை வாசிக்கலாமா? 16 वचन, 18-16. பின்பு அந்த புருஷர் எழுந்து அவனை விட்டு சோதோமை நோக்கி போனார்கள்.
फिर वे पुरुष वहां से चले और सदोम की ओर दृष्टि की. ஆபிரகாமும் அவனோட கூட போய் வழி விட்டு அனுப்பினான். और अब्राहम उनके विदा करने के लिए उनके संग संग चला. சோதோம் சிறைப்பட்டு போனது சகோதரனை தன்னுடைய சிநேகிதனை விடுவித்து விட்டாச்சு, அவ்வளவுதான். आमीन. वो सदोम बंधुआ में हो गया और अपने भाई को भी छुड़ा के लेकर आया, बस खत्म. ஆனா அந்த சோதோமுக்குள்ள போல வழி வந்த தூதர்களை வழி விட்டு அங்க என்ன அனுப்பி விட்டார். अब्राहम ने क्या किया? जो फरिश्ते सदोम की ओर गया वो अब्राहम विदा कर दिया. அபிரகாமோட கூட போய் அவன் கூட போய் வழி அனுப்பி விட்டுட்டார். अब्राहम भी संग संग गया, विदा कर दिया. அடுத்து என்ன நடந்தது? फिर क्या हुआ? அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதினாலும் அவனுக்கு பூமியில சகல ஜாதியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாலும் நான் செய்ய போகிறத ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? तब यहोवा ने कहा, ये जो मैं करता हूँ उसे क्या अब्राहम से छिपा रखूं? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாக அவன் தன் பிள்ளைகளுக்கு வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தை செய்து கர்த்தருடைய வழியை காத்துடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். अब्राहम से तो निश्चय एक बड़ी और सामर्थ्य जाति उपजेगी और पृथ्वी की सारी जातियां उसके द्वारा आशीष पाएंगी, क्योंकि मैं जानता हूं कि वह अपने पुत्रों और परिवार को जो उसके पीछे रह जाएंगे. 20வது வசனத்தை ரொம்ப முக்கியம். பின்பு கர்த்தர் சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதா இருக்கபடினாலும் அவளின் பாவம் மிகவும் கொடிதா இருக்கபடினாலும். विश्वचन. फिर यहोवा ने कहा, सदम और अमोरा की चिल्लाहट बढ़ गई है और उनका पाप बहुत भारी हो गया है. நான் இறங்கி போய் என்னிடத்திலே வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கார்களோ இல்லையா என்று பார்த்து அறிவேன் என்றார். इसलिए मैं उतर कर देखूंगा कि उसकी जैसी चिल्लाहट मेरी कान तक पहुंची है, उन्होंने ठीक वैसे ही काम किया है कि नहीं, और न किया हो तो मैं उसे जान लूंगा. 22வது வசனத்தை கேட்ட உடனே என்ன செய்றான்? அப்பொழுது புருஷர் அவளை விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். तब वे पुरुष वहां से मुड़ के सदोम की ओर जाने लगे. பார்க்கிறதுக்கு போறாங்க சோதோம் கொமோராக்கு. सदोम को देखने के लिए वो पुरुष वहां இவருடைய गए. அக்கிரமங்கள் பெரிதாக அவருக்கு வந்து எட்டிட்டு क्योंकि उन लोग के अधर्म के काम यहोवा परमेश्वर तक அதை पहुंच गए. பார்க்கிறதுக்கு சோதோம் நோக்கி போனார்கள். सदम की ओर जाने लगे. ஆபிரகாமோ पर अब्राहम பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். यहोवा के आगे खड़ा रह गया. இங்கே கவனிங்க, ஆபிரகாம் எங்க போல? अब्राहम सदोम में नहीं गए. தன் சோதோம் கொமோரால லோத்து என் சகோதரன் இருக்கானா இல்லையான்னு போய் அங்கே போய் அவனை விடிக்கிறதுக்காக அங்கே சுவரிட்டியாக பிணையாக போய் இணையறதுக்கு போகலாங்க. अब्राहम वहां सदोम में जाके वापस लूत के लिए जामीन ठहरने के नहीं गया. அவர்களை வழி விட்டு அனுப்பி அவங்க சோதோம் கொமோராக்குள்ள போயிட்டாங்க. संग संग गया, विदा कर दिया, वो लोग सदोम में गए. சகோதரனை விடுவிக்கிறதுக்கு பிணை கைதியா இவர் போய் பிணையாகிறதுக்கு இவர் கிடையாது. भाई लोग को छुड़ाने के लिए ये जाके पराया काम में हाथ नहीं डाला. ஆனால் पर தேவனுக்கு முன்பாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். अब्राहम यहोवा के आगे खड़ा होकर प्रार्थना की. சோதோம் கொமோராவை பார்க்க போனார்கள். सदोम उमरा को देखने गया. அதுக்கு போய் அந்த சோதோம் கொமோரால மறுபடியும் போய் ஐயோ அழிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி போய் அங்க தன் சகோதரனை லோத்தை போய் தப்பிக்கிறதுக்கு அங்க உள்ள போகல. इसलिए वापस सदोम अमोरा में जाके लूत को बचाने के लिए नहीं गया. लूत அந்த அக்கிரம கிரியைகளை கண்டான், उस सदन के कामों को देखा, கேட்டான், सुना, தன்னுடைய நீதி ஒன்ன இருதயத்துல अपने வாதிக்கப்பட்டவன். सच्चे मन में पीड़ित हुआ. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே வாசிக்கிறோம். दूसरा पत्रस दूसरा अध्याय 6वां वचन. சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களை சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்தில் அவபக்தியா நடக்கிறவர்களுக்கு திஷ்டாகமாக வைத்து அக்கிரமக்காரருக்கு வாசமாயிருக்கையில் அவருடைய காமவிகார நடக்கைகளை வருத்தப்பட்டு நாள்தோறும் அவருடைய அக்கிரமிக்கைகளை கண்டு கேட்டு நீதியுள்ளதனுடைய இருதயத்திலே வாதிக்கப்பட்ட நீதிமான ரோத்தை அவர் ரட்சித்திருக்க. और सदोम और अमोरा के नगरों को विनाश का ऐसे दंड दिया कि उन्हें पसंद करके राख में मिला दिया, ताकि वे आने वाले भक्तिहीन लोगों की शिक्षा के लिए एक दृष्टांत बने. और धर्मी लूत को जो अधर्मियों के अशुद्ध चाल चलन से बहुत तुकीता छुटकारा दिया, क्योंकि वह धर्मी उनके बीच में रहते हुए उनके अधर्म के कामों को देख देख कर और सुन सुन कर हर दिन अपने सच्चे मन को पीड़ित करता था.
ஒரு நேரத்தை அவனை விடுவிச்சு விட்டுட்டாரு. एक समय में लूत को छुड़ा दिया. சோதோம் கொமோராவுடைய அந்த அழிவை குறித்து ஆபிரகாமிடத்துல பேசினாரு. और परमेश्वर ने सदम उमरा के नष्ट करने के विषय में अब्राहम से बात किया. ஆனால் சகோதரனுக்காக இவன் போய் கையெடுத்து பிணைக்கல. लेकिन अब्राहम अपने भाई लूत के लिए जाके जामीन नहीं ठहरा. ஹல்லேலூயா. हालेलूया. ஒன்றை ஒன்று காண்டவிடத்துல தான் போய் பேச. केवल एक बात परमेश्वर से. அவன் தேவனிடத்திலே நின்னுட்டு இருக்கிறார். वो परमेश्वर के सम्मुख में ही खड़ा था. வேதம் சொல்கிறது ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 27வது வசனம். उत्पत्ति 19वां अध्याय 27 விடிய காலத்திலே ஆபிரகாம் எழுந்து தான் கர்த்தருக்குமாக நின்ற இடத்திற்கு போய் சோதோம் கொமோரா பட்டணங்களின் திசையும் சமபூமியான தேசம் முழுவதையும் நோக்கி பார்த்தான். அந்த பூமி புகை சூளையும் புகை போல எழும்பிற்று. भोर को अब्राहम उठकर उस स्थान को गया जहां वह यहोवा के सम्मुख खड़ा था. தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்து அந்த அழிவில் நடுவில் இருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். और ऐसे हुआ कि जब परमेश्वर ने उस तराई के नगरों को जिनमें लूत रहता था उलट पुलट कर नष्ट किया, तब उसने अब्राहम को याद करके लूत को उस घटना से बचा लिया. இங்க பாருங்க, ஆபிரகாமையும் கண்ணிக்கு தப்பு வைக்கிறவர் லோத்துவையும் கண்ணிக்கு தப்பு வைக்கிறவர். अब्राहम को जाल से बचाया वो परमेश्वर, लूत को भी वो जाल से बचाया. இங்க பாருங்க, சில பேருக்கு எமோஷன் ஆயிருவாங்க. कई लोग ऐसे इमोशन हो जाता இங்க கவனிங்க, ரத்த பாசத்துல ரொம்ப எமோஷன். आमीन. ऐसे लहू के प्रेम में इमोशन, பிளட் ரிலேஷன் ரொம்ப எமோஷன் ஆகி ஐயோ ஒன்று உள்ள போய் அங்க எதுக்குள்ள போறாங்க, சோதோம் கொமோராக்குள்ள போறாங்க. हाय करके सदम उमरा में चले जाएंगे. பட்டானை தொட்டானும் கெட்டான். आमीन. जो नष्ट हुआ उनको जो कोई छुएगा वो भी नष्ट पाएगा. பட்டு போனவன தொட்டவனும் கெட்டான். आमीन. जो सूख गया उनको जो कोई छुएगा वो भी सूख பட்டானை जाएगा. தொட்டானும் கெட்டான். ஹல்லேலூயா. हालेलुया. இங்க கவனிக்கணும், ரொம்ப முக்கியம். बहुत मुख्य है. சில பேருக்கு ரொம்ப எமோஷன் ஆகி இவங்க தான் பெரிய முழு பொறுப்பு மாதிரி. कई लोग ऐसे मैं ही ये परिवार का जिम्मेदारी है, என் தங்கச்சி குடும்பத்துக்கு நான் தான் பொறுப்பு, मेरे बहन के परिवार के लिए मैं ही என் जिम्मेदारी, தம்பி குடும்பத்துக்கு நான் தான் பொறுப்பு, मेरे भाई के परिवार के मैं ही जिम्मेदारी, என் குடும்பத்துக்கு நான் தான் பொறுப்பு. मेरे परिवार के लिए मैं ही जिम्मेदारी. இங்க கவனிக்கணும், आमीन. நீங்கள் நல்ல ஜெபம் பண்ணக்கூடிய உத்தரவாதிகளாக இருங்கள். तुम लोग अच्छे प्रार्थना करो. அழிவிலிருந்து தப்புவிக்கிறவர் அவர்தான். नष्ट से बचाने वाला நீங்க वो, ஒண்ணும் தப்புவிக்க முடியாது. तुम नहीं बचा सकता. அழிவிலிருந்து தப்புவிக்கிறவர், லோத்தை தப்புவித்தவர் தேவபக்தி உள்ளவர், அவர் அழிவிலிருந்து தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். आमीन. जैसे लूत को बचाया वैसे जो परमेश्वर को भक्ति में रहता उन लोग को नष्ट होने से बचाना परमेश्वर है. யாரையும் போய் நான் போய் தப்புவிக்க முடியாது. और मैं भी किसी को भी जाके नहीं கல்வாரி छुड़ा सकता. சிலுவையில कलवरी क्रूस पर இயேசு கரையம் செலுத்தியிருக்கிறார். यीशु दाम चुकाया. இங்கே கவனிக்க வேண்டும், सुनिए. அப்படிப்பட்ட அந்த வேடனுடைய கண்ணிக்கு நீங்கள் தப்புவிக்கப்படணும்னா आमीन. वैसे वो चिड़ी मार के वो सिगारी के बघेली के चाल से तो बचाने के लिए ஒன்றே ஒன்று கரையம் செலுத்த வருந்தி கேட்கிறான் ஆபிரகாம். अब्राहम ऐसे साष्टांग गिर गया. 18ஆம் அதிகாரத்திலே வருந்தி கேட்கிறான். 18 अध्याय में मुंह बल गिर के தேவனுக்கு முன்பாக இருந்து परमेश्वर के सम्मुख खड़े 50 நீதிமான் இருந்தால் நீர் அழிப்பீரோ, हो. यदि 50 धर्मी तो तब नष्ट करेगा, 45 நீதிமான் இருந்தால் அழிப்பீரோ, 45 होगा तो नष्ट करेगा, 40 நீதிமான் இருந்தால் அழிப்பீரோ, 40 होगा तो नष्ट करेगा, 30 நீதிமான் இருந்தால் அழிப்பீரோ, यदि 30 होगा तो नष्ट करेगा, 20 நீதிமான் இருந்தால் அழிப்பீரோ, 20 होगा तो नष्ट करेगा, 10 நீதிமான் இருந்தால் அழிப்பீரோ. 10 धर्मी होता तो नष्ट करेगा. இங்க கவனிங்க, सुनिए. இந்த ஏலம் விடுவாங்க தெரியுமா? ஏலம் ऐसे नीलामी करेंगे ना, नीलामी करता है ना, नीलामी. हाँ சொல்லுவாங்கல்ல, 10 10 10 10 10 20 10 20 20 30 30 40 40 50 50 50 50 ஏலம் விடுவாங்க தெரியுமா? ऐसे नीलामी करेंगे. எங்க ஊர்ல வாழைத்தார் ஏலம் விடுவாங்க. हमारे गांव में वो केला है ना, केला நாங்களும் போய் பார்த்து கேலா उसका नीलामी करेंगे. ஹல்லேலூயா हालेलुया. கேலா ஜாடு போத்தேன் எங்க அதை போய் நாங்க சின்ன வயசுல பார்த்துட்டு இருப்போம். मैं पास्ट छोटा उम्र में जाके देख के खड़ा था. ஆயிரக்கணக்கில் வாழைத்தார் இருக்கும். हजारों ऐसे केला रहता. ஹல்லேலூயா. हालेलुया. ஏ கவனிங்க, அப்படி வருந்தி கேட்கறாங்க. वो साष्टांग होकर मांगा.
சகோதரனுக்கு அப்படி வருந்தி கேட்கப்படும் போது वैसे भाई के लिए साष्टांग में मांगेगा तू। விடுவிக்க அவன் தகுதி உள்ளவனாக இருந்தால் அவன் விடுவிக்கப்படுகிறான். यदि वो छुड़ाने योग्य होता तो प्रभु छुड़ाएगा, நீ தப்புவித்துக் கொள்வாய். तू बचाएगा। அல்லேலூயா. हालेलुया। இங்கே கவனிங்க, ஆபிரகாமோடு சேர்ந்து லோத்துக்கும் சேர்ந்து வந்தான். अब्राहम के साथ लूत भी आया। தேசத்தை விட்டு இனத்தை விட்டு வீட்டை விட்டு 4 நாளைக்கு தேசத்துக்கு போய் என்று ஆபிரகாம் அழைத்தார். मैं अब्राहम के लिए परमेश्वर ने बुलाया, देश जात कुटुंब छोड़ के मैं जो दिखाऊंगा उस देश में चले जा। தன்னுடைய சகோதரனாகிய லோத்து பின்னால வரான். अपने भाई लूत भी साथ में आया। அவன் யாரு? वो कौन है? அண்ணன் மகன், वो भाई का लड़का, பத்திஜா. भतीजा। அல்லேலூயா. हालेलुया। பின்னாலே வரான் पीछे आया। இல்லையா? आमीन। இயேசுவுக்கு பின்னால நாம் வந்திருக்கிறோம். हम भी यीशु के पीछे आया। ஆண்டவருடைய சமூகத்துல प्रभु के सम्मुख में நாம் ஒரு விஷயம் நாம் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். हम एक बार प्रभु पर सौंपें। அந்நிய காரியங்கள்ல தலையிடாதீங்க. पराये कामों पर हाथ मत डाल। அந்த விஷயத்தை நீங்க ஜெபிக்கலாங்க. इस विषय में तू प्रार्थना करो। ஜெபத்தை கொண்டு கண்ணீரோட வருந்தி கேட்போம். आमीन। प्रार्थना में आंसू बहा के கர்த்தரே ஆவியானவர், प्रभु की आत्मा, கர்த்தருடைய ஆவி எங்கெங்க விடுதலை உண்டு. यहाँ प्रभु की आत्मा वहाँ அதை स्वतंत्र। முழுமையாக நீங்க சுமந்து पूरी रीति से तू बोझ उठा के இந்த பிணைப்படாதீங்க. பிணை அதாவது ஷூரிட்டி கேரண்டி நீங்க கிடையாது. तू जामीन नहीं डाल सकता। இயேசுவே பிணையாளியா. यीशु ही जामीन टकरेगा। அவர்தான் பரிசுத்தர், वो ही पवित्र, அவர்தான் குற்றமற்றவர், वो ही निष्कपट, அவர்தான் மாசற்றவர், वो ही निर्मल, அவர்தான் பாவிகளுக்கு वो இடையவர். ही पापियों से अलग, வானங்கள்லாம் உயர்ந்த பிரதான ஆசாரி ஏற்றவரா இருக்கிறார். आकाश से भी वो ही ऊंचे किए हुए। அதுக்கு நேராக அந்தவன் சிறைபிடிக்கப்பட்டவன் திருப்பப்பட வேண்டும். वो जो बंधुआ में पढ़ा वो वापस लौटाना पड़ेगा। அவன் இருதயம் திருப்பப்படணுங்க. उनका मन लौटना है। அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? इसलिए तू क्या करना? வருந்தி தேவனிடத்திலே கேட்க வேண்டும். प्रभु पर तू ऐसे தேசத்திற்காக வருந்தி கேட்கணும். देश के लिए साष्टांग में होकर உன்னுடைய குடும்பத்துக்காக வருந்தி तेरे கேட்கணும். परिवार के लिए साष्टांग में, சொந்த பிள்ளைகளுக்காக, अपने बच्चों लोग, சொந்த மனைவிக்காக, अपने पति लिए, சொந்த கணவருக்காக, अपने पुरुष சொந்த के लिए, பிள்ளைகளுக்காக, अपने बच्चों சொந்த சகோதரி சகோதரிக்காக अपने भाई बहनों के நீங்கள் लिए வருந்தி तू கேட்கும்போது साष्टांग में होकर प्रार्थना करो। கர்த்தருடைய ஆவியானவர் प्रभु की आत्मा அந்த முக்காடை மாற்றி वो पर्दा को उठाएगा। மனம் திருப்பப்பட்டவர்களுக்கு நடுவுல मन फिरा वो लोगों को கர்த்தரே ஆவியானவர், प्रभु की आत्मा, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ कहा प्रभु का அங்கே விடுதலை உண்டு. वहाँ स्वतंत्र கர்த்தர் விடுதலையை தருவார். प्रभु स्वतंत्र देगा। லோத்துவுக்கு விடுவித்தார். लूत को स्वतंत्र दिया, அந்த கண்ணியிலிருந்து விடுவித்தவர். उस फंदे से छुड़ा, கண்ணியில மாட்டிக்கொண்டு அகப்பட்டிருந்தான். फंदे में फंसा था। லோத்து लूत அகப்பட்டிருந்தான் கண்ணியில. फंदे में फंसा था, அதை விடுவித்தவர் प्रभु छुड़ाया। உங்களையும் என்னையும் விடுவிக்கிறவராகவே वो இருக்கிறார். तुम्हें भी और मुझे भी छुड़ाएगा। உங்களுடைய காரியங்கள்ல तुम्हारे काम விடுவிக்கிறவராகவே இருக்கிறார். वो छुड़ाएगा। ஆண்டுடைய சமூகத்துல प्रभु के सम्मुख நாம் ஜெபிப்போமா? हम प्रार्थना करें। நாம் ஒவ்வொருக்காக ஒருவர் நீங்கள் ஜெபிக்கிறது ஜெபிக்க एक சொல்லியிருக்கிறார். दूसरे के लिए प्रार्थना किया करो। அல்லேலூயா. हालेलुया। அதனால நீங்கள் அந்நிய காரியங்களை போய் தலையிட்டாதீங்க. पराये काम पर तू हाथ मत डाल। முழுமையாக யாரையாவது நான் போய் விடுவிக்க போறேன்னு சொல்லி நீங்க ஒன்றும் செய்ய முடியாது. पूरी रीति से किसी के लिए तू बोझ उठा के இயேசுவே விடுவிக்கிறார். यीशु ही छुड़ाएगा। சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். सत्य को जानो, सत्य तुम्हें छुड़ाएगा। குமாரன் விடுதலையாக்கினால் விடுதலையாவீர்கள். यदि पुत्र छुड़ाएगा तो கர்த்தருடைய ஆவியிலிருந்து அங்கே விடுதலை உண்டு. कहा प्रभु का आत्मा वहाँ छुटकारा। நாம் அவர்களுக்காக வருந்தி கேட்போம். हम उनके लिए साष्टांग में होकर प्रार्थना நம்ம என்ன करें। செய்யணும்? हम क्या करना? வருந்தி கேட்கணும். साष्टांग में होकर प्रार्थना। அல்லேலூயா. हालेलुया। தேவ சமூகத்துல प्रभु के सम्मुख நாம் ஜெபிப்போமா? हम प्रार्थना करें। கர்த்தர் இந்த நாள்ல எங்களோட प्रभु பேசியிருக்கிறார். इन दिन में हमसे बात किया, எங்களை விடுவிக்க வல்லவராக हमें இருக்கிறார். छुड़ाने के लिए आप सहमत हैं। हम प्रार्थना करें। கர்த்தாவே இந்த வேளையில எங்களோட பேசியிருக்கிற வார்த்தைக்காக Thank you Lord. பிசாசனவன் அநேக விஷயங்களை கண்ணியிலே எங்களை அகப்படுத்துகிறான். शैतान कई विषयों में हमें फंदे में फंसाता है। அந்த கண்ணியிலிருந்து எங்களை விடுதலையாக்க முடியும். उस जाल से हमें आप छुड़ाएगा। வேருடைய கண்ணிக்கு குருவி தப்படும் போல எங்கள் ஆத்மா தப்பும். जैसे शिकार करने वाले के जाल से चिड़िया ने बचा, वैसे हमें भी बचाएगा। நீதிமானுக்கு விரோதமா வரக்கூடிய धर्मी व्यक्ति के विरोध से आने எல்லா वाले கண்ணிகளும், हर एक फंदे, எல்லா விதமான தந்திரங்களும் हर प्रकार के युक्ति விடுவிக்கப்படுகிறது. छुड़ा सकता है। விடுவிக்கப்படும், छुड़ाएगा, விடுவிக்கப்படும். छुड़ाएगा। தாவீதுக்கு விரோதமாக வந்த கண்ணிகளை, वे उनके विरोध से, दाऊद के विरोध से जो आया सारे जाल, அவருக்கு வந்திருந்த எல்லா விதமான சோதனைகளை उनके विरोध से आया हर एक परीक्षा கர்த்தரே விடுவித்தார். प्रभु ही
छुड़ाया, உன்னை தப்புவித்தார், तुझे भी बचाएगा, தப்புவிக்கிறார், बचा रहा है, இன்னும் தப்புவிப்பார். आगे को भी बचाएगा। இயேசு கிறிஸ்து यीशु मसीह நேற்றும் இன்றும் என்று மாறாதவர், राज और रिवानी वो एक सा है, அவர் மாறாதவராக ओ இருக்கிறார். अटल प्रभु, உன்னை தப்புவிக்கிறவர், वो तुम्हें छुड़ाएगा, உன்னை वो தப்புவிப்பாராக, तुम्हें छुड़ाएगा, கண்ணியிலிருந்து தப்புவிப்பார். बंदे से छुड़ाएगा। இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் यीशु के नाम உங்களை தப்புவிக்க முடியுமா? में वो बचाएगा, உன்னை தப்புவிக்கிறவர், वो बचाएगा, உன்னை தப்புவிப்பாராக. वो बचाएगा। ஓ தேங்க் யூ ஜீசஸ். यीशु லோத்துவுக்காக ஆபிரகாம் வருந்தி கேட்டுக்கொண்டான், लूत के लिए अब्राहम ने साष्टांग में होकर प्रार्थना, வருந்தி கேட்டுக்கொண்டான். साष्टांग में होकर प्रार्थना किया। ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு ஆபிரகாம் आमीन। यहोवा की वाणी सुना हुआ अब्राहम, அந்நிய காரியங்களை தலையிடவில்லை, पराये कामों में हाथ नहीं डाला, அவன் வீணாக பாடுபடவில்லை. वो व्यर्थ बोझ नहीं उठा, தேவனுடைய சமூகத்துல परमेश्वर के கர்த்தருக்கு முன்பாக நின்று प्रभु கொண்டிருந்தான், के सम्मुख में खड़ा था, வருந்தி கேட்டுக்கொண்டிருந்தான். साष्टांग में होकर प्रार्थना की। ஆண்டவருடைய சமூகத்துல प्रभु के सम्मुख में, நாங்கள் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. प्रभु के सम्मुख में, இயேசுவா. வேறோடைய கண்ணிக்கீழை தப்புவிக்கிற கர்த்தர் छिड़ी मार के जाल से मुझे बचाएगा, எல்லாத்தையும் தப்புவிப்பாராக. आमीन, बचाएगा। எல்லாவித கண்ணியை தெரித்தோடப்படுவாராக. प्रकार के जाल फट जाए, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. यीशु के नाम, ரதப கப 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 கப. நல்ல வாயை விரிவாக தர. आप अपने को बचाओ। ஓரப கலப கரதர கதிரப. आइए प्रार्थना कीजिए। अनुग्रहकारी प्रेमी परमेश्वर दयालु